அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 1/12/2024 மாலை 4 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் வடகிழக்கு பருவமழை, அதாவது வட தமிழகத்தில் மிக தீவிரமடைந்து உள்ளது என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். அதாவது காலை அறிக்கையில் நாம் அறிவித்திருந்தது போலவே புதுச்சேரி கரை அருகே ஒரு 75% மரக்காணத்திற்கு, அதாவது புதுச்சேரிக்கு வடக்கு பகுதியாக 75% அந்த புயலினோட பகுதிகள் கடந்து விட்டது. இந்த அடிப்பகுதியானது அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த கரையை 25% கடக்காத உள்ள சூழ்நிலை, அது அங்கேயே நிலைத்து நின்று வருகிறது அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம். இது 10 மணி 11 மணி வாக்கில் அப்படின்னும் பொழுது அது மரக்காணத்திற்கு, அதாவது வடமேற்கு திசையில் நகர்ந்து அது தற்பொழுது செயலிழந்து வட தமிழக கரையை, அதாவது தரைப்பகுதியில் நீடித்து வருகிறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திற்கு வடமேற்கு புறமாக அப்படின்ற மாதிரி இன்னும் அப்படின்ற மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக காலையிலே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருந்த அந்த வேளையில் வட கடலோரங்கள் மாவட்டங்கள், அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து காணப்பட்டிருந்தாலும் செங்கல்பட்டுக்கு தெற்கு பகுதியாக வரும்பொழுது மழைப்பொழிவின் தீவிரம் அதிகரித்து தான் காணப்பட்டிருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளெலாம், வில்லியனூர் பகுதிகளெலாம் வெளுத்து வாங்கியிருக்கும்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு கனமழையை கொடுத்து கொண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலும் நல்ல ஒரு மழைப்பொழிவு, கடலோரத்திற்கு உள்பகுதியில் அப்படின்ற மாதிரி, மற்றும் கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவு, தீவிரம் குறைந்திருந்தாலும் ஒரு சில இடங்கள் நல்ல கனமழையாகவும் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு கனமழையையும், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்ல வெளுத்து வாங்கிட்டு இருக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த நகர்வானது வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து, அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மாவட்டத்தின் மேற்கு புறம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆம்பூர் பகுதிகள், அதாவது திருப்பத்தூர் மாவட்டங்கள், ராணிப்பேட்டையில் ஒரு சில இடங்கள் அப்படிங்கிற மாதிரி, மற்றும் அப்படியே வடமேற்கு திசையில் நோக்கி நகரும் பொழுது கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள், அதுதான் அடுத்தடுத்த, அதாவது உள்ளே செல்ல அப்படின்ற மாதிரி கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அரபிக்கடல் சென்று போகும் பொழுது அடுத்தடுத்த நாட்களில், அதாவது இன்றைக்கே பார்த்திங்கன்னா இந்த தெற்கு காற்றின் சந்திப்பு பார்த்திங்கன்னா இந்த வேதாரண்யம் தென்முனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். கண்டிப்பாக இரவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்லையோ, நாகை மாவட்டங்கள், தஞ்சாவூர் மாவட்டங்கள், மதுரைக்கு ஒரு சில இடங்களில், ராமநாதபுரம் மற்றும் தொண்டி இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு இடங்களில் ஒரு மிதமானது முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. இருந்தாலும் இந்த நிகழ்வு போய் அரபிக்கடலில் கடக்கும் பொழுது கண்டிப்பாக மழைப்பொழிவானது கண்டிப்பாக இருக்குது. கிழக்கு காற்றின் வருகையால் ஆங்காங்கே விட்டு மழை பொழிவுன்றது இருக்கும். ஓகே, இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் 51 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு, புதுச்சேரியில் 49, புதுச்சேரியின் தலைநகர் புதுச்சேரியில் 49 சென்டிமீட்டர், 47 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி 40லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நான் புதுச்சேரியில் நிறைய இடத்துல பொழிந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தின் திண்டிவனம் பகுதிகளில் 37 சென்டிமீட்டர் அளவும், RSEL நேமூர், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இடத்துல 35 சென்டிமீட்டர், மற்றும் புதுச்சேரி பாகூர், RSEL வல்லம் விழுப்புரம் மாவட்டத்தில் 32, இதுபோல் 32, 30, 40 அளவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மற்றும் கடலூர், அந்த புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவும், அடுத்தது கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் அளவுக்கு நல்ல மழைப்பொழிவு, அதுக்கு மேலேவே அப்படின்ற மாதிரி பொழிந்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்த்த அளவை பூர்த்தி செஞ்சிருக்குன்னு சொல்லணும். அதாவது இப்போது மயிலத்தில் 56 சென்டிமீட்டர் அப்படின்றது நாம் அதை ஒட்டுமொத்தமாக கால்குலேஷன் மாவட்ட அளவில் ரீதியாக கால்குலேட் பண்ணால் கண்டிப்பாக 30லேருந்து 40 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மழைப்பொழிவு இந்த சுற்றால கண்டிப்பாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சுற்று முடியல, ஆங்காங்கே தினசரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு 3 நாட்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தெரிகிறது. இதனால் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த மழைப்பொழிவு நம்மளுடைய இந்த வடகிழக்கு பருவமழையில் ஒரு மிக சிறந்த சுற்றான ஒரு மழைப்பொழிவு தான் நமக்கு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக இது 17 நாட்களாக நாம் அறிவித்து வந்திருந்த நிலையில் நிறைய விமர்சனங்களுக்கு இடையே இந்த மழைப்பொழிவு பொய்த்து விடுமோ என்று நினைத்த இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவை நம்மளை எவ்வளோ ஒரு பேசு பொருளாக்கி கண்டிப்பாக இந்த ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது அப்படின்றது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும், அதே சூழ்நிலையில் சில இடங்களில் வெள்ள பாதிப்பாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக அடுத்து வரும் நாட்களிலும் மழைகள் இருக்கின்றது. அதுவும் பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கு உதவுவதற்காக அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். தென் மாவட்டங்களில் இன்னும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இல்லாத சூழ்நிலையில் கண்டிப்பாக அவர்களுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள், அடுத்து உள்ள உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் என்று தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு
வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தான் தீவிரமே அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்பொழுது இன்னும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். கண்டிப்பாக வானிலையோடு எப்பொழுதும் இணைந்தே இருங்கள். ஒரு சில கணிப்புகள் வந்து தவறினாலும் அதுக்காக எல்லாருமே வந்து தப்பான்னு சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக வானிலை வந்து எப்பவுமே அன்பிரடிக்டபிள் தான் சொல்லணும். நம்ம வானிலையோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் அவங்க என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்தது இவர் இப்படி தான் சொல்லியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வானிலையோடு இணைந்தே இருங்கள். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. நன்றி, வணக்கம்.